14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2014ஆம் ஆண்டு வியாழக்கிழமை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. வியாழன் என்றால் கிரகங்களிலே மிகப்பெரிய கிரகம் என்று சொல்வார்கள். இந்த வியாழன் திசை பட்டால் பெரிய மாற்றம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த வியாழனுக்கே எப்போது மாற்றம் தருவது போல் செய்தி அறையிலிருந்து வருபவர் தான் கோகுல்நாத். வணக்கம் கோகுல்நாத். இனிய காலை வணக்கம் கஜமுகன். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் வரக்கூடிய செய்திகளுக்கு செல்வோம். முதலிலே இன்று தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் சவாலை ஏற்க தயார். முன்கூட்டியே தேசிய மட்ட தேர்தல் நடத்த அரசு தயங்கவில்லை. அரசியல் வங்குரோத்தை மறைக்க ஐக்கிய தேசிய கட்சி மாணவர்களை கோவணமாக பயன்படுத்தும் முயற்சி. மாகாண மட்ட தேர்தலை மட்டுமல்ல, எந்த தேசிய மட்ட தேர்தலையும் வெல்வோம் என்று சூழலைக்கக்கூடிய செய்தி. அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, மஹினாந்த அழுத்கமகே இவர்கள் இருக்கத்தக்கதாக அந்த சொல்வார் ஹெட் டேபிள் தலைமை மேசையில் அவர்கள் உரையாடிய காட்சிகளோடு இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. ஆமா, இதிலே அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தேர்தலுக்கும் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல. எந்த ஒரு தேர்தலை வைப்பதாக இருந்தாலும் அதிலே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு அரைக்கூவலை அண்மை காலமாகவே விடுத்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இதிலே அரசியல் வங்குரோத்தை மறைக்க ஐக்கிய தேசிய கட்சி மாணவர்களை கோவணமாக பயன்படுத்த முயற்சி என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலும் கூட ஒரு சில வினாத்தாள்களிலே சில பிரச்சனைகள் இருந்தன என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் தங்களுடைய குரலாக எழுப்பியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் சும்மா பேசுகின்றார்கள். அதாவது வினாக்களில் எந்த ஒரு பிழையும் இல்லை, மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்களா, அதை மறைப்பதற்கு எதிர்கட்சியை பயன்படுத்துகிறார் என்பது நீங்கள் போக போக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் அனைத்து தேர்தல்களிலுமே இப்படித்தான் ஆளுங்கட்சி கூறும், எதிர்கட்சி சூளுரைக்கும், இறுதியாக ஆளுங்கட்சி வெற்றி பெறும். பெரிய இடைவெளியிலே வெற்றி பெறும். எதிர்கட்சி இறுதியாக சொல்லும் எங்களுடைய தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லும். ஆனால் இம்முறை கருத்து கணிவுகள் அது எதிர்வு கூறுகள் கொஞ்சம் வீரியமான போட்டி இடம்பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருப்பது தெரியக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே குறிப்பாக தனித்தனியே போட்டியிடுவதற்கும் ஏனைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிடுவதும் இருப்பதனால் ஓரளவு வீரியமான ஒரு பல பரீட்சை ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்குமா? ஆமா, அதே நேரத்தில் கஜமுகன் நீங்கள் கூறிய விடயத்தில் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், இப்பொழுது ஆளும் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் இடையிலே தங்களுடைய விருப்பு வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அண்மையிலே நடைபெற்று முடிந்த சில தேர்தல்களிலே அதிகப்படியான தேர்தல் வன்முறை சம்பவங்கள் எப்படி பதிவாகி இருந்தது என்றால், உட்கட்சி பூசல், ஆளும் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவர்களுக்குள்ளேயே முரண்பட்டுக் கொண்டதான பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இதிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பு வாக்குகளை பற்றி யோசிக்கின்ற பொழுது உட்கட்சி பூசல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதே நேரத்திலே இம்முறை தேர்தலிலே மூன்றாவது ஒரு சக்தியாக, மாற்று சக்தியாக ஜனநாயக கட்சி, சரத் பொன்சேகா அவர்களுடைய ஜனநாயக கட்சியும் களமிறங்குகிறது. ஆகவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அடைந்தவர்களுடைய வாக்குகள் எதிர்கட்சிக்கா அல்லது மூன்றாவது மாற்று சக்தியான ஜனநாயக கட்சிக்கா என்கிற கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியை நாங்கள் செல்லலாம். தினகரன் பத்திரிகையுடைய அடுத்த செய்தி இப்படி இருக்கிறது. இன்றைய தினம் இரணைமடு குடிநீர் திட்டத்தை அமுல்படுத்துவதில் வடமாகாண சபை இழுத்தடிப்பு, நிதி திரும்பும் அபாயம், ஜனாதிபதியை தலையிட கோரி அமைச்சரவையில் இன்று அறிக்கை என்கிற செய்தி இருக்கின்றது. வடமாகாண சபை இதுவரைக்கும் எதையும் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. அதன் பின்னர் இழுத்தடிப்பு என்கின்ற இன்னொரு குற்றச்சாட்டு வருகிறது. என்ன செய்யும் வடமாகாண சபை? இதிலே குறிப்பாக வடமாகாண சபையை பொறுத்தவரையிலே இரணைமடு குடிநீர் திட்டத்திலே யாழ்ப்பாணத்திற்கு குடிநீரை விநியோகிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், பருவமழை நாடளாவிய ரீதியிலே பொய்த்து போயிருக்கிறது. குறிப்பாக வடமாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வறட்சி தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலிலே அங்கு இரணைமடு குடிநீர் குளத்திலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீரை கொண்டு வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த இரணைமடு குளத்தினை புனரமைப்பதற்கான இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்பொழுது வடமாகாண சபை சேத்திரனற்று இருக்கிறது என்றால் அந்த நிதி சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு போய் சென்று அடைந்துவிடும். ஆகவே அமைச்சர் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு இதனை கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ஆரோக்கியமான ஒரு கருத்து கூட கூறலாம்.
இந்திய சுதந்திர தினத்தையிட்டு 95 இந்திய மீனவர்களும் விடுதலை, ஜனாதிபதி பணிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆகவே பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்த உறுதிமொழியை குறிப்பாக ராமேஸ்வர மீனவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சாகும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் இந்திய சுதந்திர தினம், நாளை விடுதலை. ஆமா, கஜமுகன், இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்திற்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பொன் ராதாகிருஷ்ணன். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது மத்திய அமைச்சரவையிலும் கூட அவர் இருக்கிறார். இதற்கு முதல் காங்கிரஸை சேர்ந்த எவர் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அவர்களுடைய குரல், அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியதா என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய இந்த ஆட்சி காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே அதனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் எவராக இருக்கிறாரோ அவர் என்ன கூறுகிறாரோ அதனை செவிமடுத்து செயற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியான அந்த ஆதிக்கத்தை, கட்டமைப்பு ரீதியான அவர்கள் பலப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் அங்கு செயற்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள இருக்கிறது. ஆனால் இந்த விடுதலை ஜனாதிபதியினுடைய சுய விருப்பத்தின் பேரா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மோடி அவர்களுடைய அல்லது அவர் சார்ந்த ஏனைய பலம் பொருந்திய அதிகாரிகளுடைய பேச்சின் பின்னர் ஏற்படுத்தப்பட்டதா? அதனுடைய பின்புலம் திரைமறைவு சங்கதி. அந்த திரைமறைவு சங்கதி எப்பொழுது அது அம்பலத்துக்கு வருகிறதோ அந்த நேரத்தில் தான் அந்த திரைமறைவு சங்கதியை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறது. மனித உரிமை ரீதியிலே ஒரு மனிதாயமான நடவடிக்கை எடுக்கலாம், அதை தாங்கள் தான் எடுத்தார்கள் என்று அவர்கள் கூறியும் விடலாம். ஆமா கஜமுகன், இப்பொழுது ஒரு நிகழ்வினை அண்மித்து சில சம்பவங்கள் நடந்தேறும் பொழுது, உதாரணமாக அந்த மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு போராட்டம் நடத்தினார்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுக்கப்படாவிட்டால் நாங்கள் கச்சதீவை நோக்கி வருவோம் என்று. அதே நேரத்திலே தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட இந்த விடயம் தொடர்பிலே கவனம் செலுத்துவேன் என்று கூறினார். இப்படியான ஒரு பின்புலத்திலே இந்திய சுதந்திர தினத்தன்று இலங்கையில் இருக்கக்கூடிய 95 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்வோம் என்று எமது நாட்டினுடைய ஜனாதிபதி கூறுகிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய தொடர்பினை நாங்கள் அப்படியே ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரணத்தினால் இது நடந்தது என்பதை நாங்கள் ஒரு கணிப்பு ரீதியாக அறிந்து கொள்ள முடியும். வண்ணாத்தி பூச்சியினுடைய சிறை அசைவும் ஒரு விதத்தில் நீண்டகால போக்கில் பூகம்பத்தை ஏற்படுத்துகின்றது அந்த அந்த கொள்கை இருக்கிறது. அதே போன்ற ஒரு கட்டமைப்பாகவும் இருக்கலாம். அழகுக்கலை நிலையத்தில் உயிரிழந்த மருத்துவ பெண் விவகாரம், சிகிச்சைக்கு முன் 2 தவணைகளில் 1 லட்சம் செலுத்தியுள்ளார். டாக்டர் கைது, 9 பேரிடம் விசாரணை என்கின்ற செய்தி இருக்கின்றது. 49 வயது மதிக்கத்தக்க டாக்டர் அவர். ஆமா, கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களில் ஒருவர். அவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய உடம்பிலே தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பினை கரைப்பதற்காகவும் ஒரு அழகு சாதன நிலையத்திற்கு சென்று, வெள்ளவத்தையில் இருக்கக்கூடிய ஒரு அழகு சாதன நிலையத்துக்கு சென்று அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை நாடி அவர் ஒரு ஊசி மருந்தினை இவர் கேட்டு இருக்கிறார். இவருடைய அந்த கொழுப்பினை கரைப்பதற்காக அந்த ஊசி மருந்து ஒவ்வாமையின் காரணமாகத்தான் இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த சிகிச்சை நிலையத்தை நடத்திய வைத்தியருக்கும் கூட அப்படியான ஒரு சிகிச்சை நிலையத்தை நடத்துவதற்கான தகமை இல்லை என்கிற ஒரு கருத்தினை இப்பொழுது சில வைத்திய சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன. பமலபிட்டியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்திய நிலையம். ஹசன் மௌலவியின் மறைவு முழு நாட்டுக்குமே பேரிழப்பு, ஜனாதிபதி ஆழ்ந்த அனுதாபம். அரசியலை போன்று தனிப்பட்ட முறையிலும் நெருங்கி பணியாற்றிய மௌலவி ஹசன் அவர்களது மரணம் கிண்ணியா பிரதேசத்துக்கு மட்டுமின்றி முழு நாட்டுக்கும் பேரிழப்பாகும் என்று அந்த மரண செய்தி கேட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள அனுதாப செய்தியை நாங்கள் இங்கே தருகின்றோம். மின்சாரம், தொலைபேசி, தண்ணீர் கட்டணங்களை தபால்காரர்களிடம் செலுத்தலாம். இனி வரும் காலங்களில் இவ்வகையான செயற்பாடுகள் இருக்கலாம். ஏன்னா தபால் சேவைகள் இப்போது கொஞ்சம் முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நவீன தொழில்நுட்பவியல் உபகரணங்களினால். அதனால் இப்போது அவர்களை மையப்படுத்தியதான ஒரு கட்டணம் செலுத்தும் முறையை கொண்டு வரக்கூடியது மிகவும் ஆரோக்கியமான விடயம். குறிப்பாக ஆமா, அண்மையிலே தபால் ஆணையாளர் கூட ஒரு நேர்காணலிலே குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது பதிவு தபாலுக்கு அனுப்புவதற்காக மாத்திரம்தான் இலங்கையினுடைய தபால் சேவையை உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று கூறியிருந்தார். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய வேலை குறைந்து கொண்டு செல்கிற பொழுது இன்னும் ஒரு முறையிலே அந்த ஊழியர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான இப்படியான நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க. அதே தருணம் குறிப்பாக என்ன சொல்ல, நுகர்வோரும் அதிலே மிக பாரிய அளவிலே பயனடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து, சபரகமுவ பல்கலைக்கழகில் இன ரீதியான சம்பவங்கள் இல்லை என்கின்ற ஒரு பதிவு தேசிய பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது. ஞாபகம் இருக்கோ தெரியவில்லை, அவர் தன்னைத்தானே அடித்திருப்பார் நாங்கள் ஏற்கனவே எதிர்ப்பு கூறியிருந்தோம். மின்கம்பி அருந்து விழுந்து விவசாயி ஸ்தலத்தில் மரணம். வயலில் வேலையை செய்து கொண்டிருந்த விவசாயி மின்கம்பி அருந்து விழுந்ததில் அவர் மின்சாரம் தாக்கி விழுந்த சம்பவம் ஒன்று புடலுமை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது.
அடுத்து நாங்கள் இலங்கை தேயிலையின் மதிப்பை களங்கப்படுத்தும் மோசடி செயல்கள் என்கின்ற ஆசிரியர் தலையங்கம் தினகரனுடைய தலையங்கத்தையும் அறிய தருகின்றோம். காலத்துக்கு ஏற்ற ஒரு தலையங்கம். இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளினுடைய விடயங்கள். இதை தொடர்ந்து நாங்கள் இன்று வெளியாயிருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகைக்கு செல்வோம். அதனுடைய பிரதான தலைப்பு படி இருக்கின்றது இன்றைய தினம். ஜெனீவா தீர்மானம் உறவுக்கு பலம். இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தின் மாநாட்டில் இந்திய தூதுவர் வை கே சின்ஹா தெரிவிப்பு. ஜெனீவாவில் இலங்கை விவகாரத்தின் போது இவரிடம் இந்தியா நடுநிலை என்ற சரியான தீர்மானம் ஒன்று எடுத்தது. இலங்கை மக்களுக்கு உதவும் வகையிலேயே இந்த தீர்மானத்தை இந்தியா எடுத்திருக்கிறது என்று வை கே சின்ஹா அவர்கள் தெரிவித்த செய்தி ஒன்று. இலங்கை இந்திய நட்புறவு சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று கொழும்பு தாஜ் சமுத்திர ஹோட்டலில் நடைபெற்ற போது அதில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஆமா, இது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பிலே அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு இறுதியாக நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது மத்தியஸ்தம் வகிப்பதாக பாரதம் தெரிவித்திருந்தது. அதற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட முயன்ற கடற்படை வீரர் மக்களால் மடக்கி பிடிப்பு, போலீசாரிடம் ஒப்படைப்பு. வெற்றிலைக்கேணியில் சம்பவம். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று அதிகாலை 1 மணி அளவில் அத்துமீறி உட்புகுந்த கடற்படை வீரர் ஒருவர் அவ்வீட்டில் வசித்த 2 பிள்ளைகளின் தாயாரை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்த முயற்பட்டுள்ளார். ஆனால் அயலவர்களின் உதவியுடன் குடித்த கடற்படை வீரர் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கு. இதே போன்றுதான் ஊரி பிரதேசத்தில் சிறுமிகளை பலாத்காரம் செய்த ஒரு விடயம் பேசப்பட்டு அதன் பின்னர் அந்த வீரர் கடற்படை வீரர் கண்டுபிடிக்கப்பட்டாரா, சரியாக செயல்படுத்தப்பட்டதா என்ற விடயங்கள் இதுவரை இல்லை. இப்போது வெற்றிலைக்கணியிலே அதாவது இவர் இப்படி சென்றிருக்கிறார் அயலவர்கள் பிடித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். இதன் பின்னரும் மாற்றம் பெறுமா அல்லது நேர்மையான விடயத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெறுமா? ஆமா கஜமுகன், விசாரணைகள் இடம்பெறுமாக இருந்தால் விசாரணைகள் நேர்மையாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீதி எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம். ஆனால் இந்த விசாரணை முன்னெடுப்பதற்காக சில விடயங்களை போலீஸ் தரப்பிலே இருந்து செய்ய வேண்டும். இப்படியான தரப்பிலே இருந்து நடக்கக்கூடிய விடயங்கள் காலதாமதம் அடைகின்ற காரணத்தினால் நீதி வழங்குவதிலும் ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. அதற்கு வழக்கு ஒவ்வொரு அமர்வுகள் நடக்கின்றன. அறிக்கைகளும் மாற்றப்படலாம் தானே? அடிப்படையில் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களிலே இப்படியான பல சம்பவங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். என்னை பொறுத்தவரையிலே இந்த வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள அந்த மக்களுடைய அவதானம், அவர்களுடைய விழிப்புணர்வு, அவர்களுடைய அந்த ஒற்றுமை இப்படியான ஒரு அசம்பாவிதத்தை தடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே எங்களுடைய கைகள் தான் எங்களுக்கு உதவும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மற்றொருவரை நாங்கள் எதிர்பார்த்து இருப்பது என்பது எல்லா சந்தர்ப்பத்திலும் பொருந்தாத ஒரு விடயம். ஆகவே இப்படியான பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக இருந்து அவர்களுடைய மக்கள் பலத்தினால் இப்படியான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த சந்தேக நபரான கடற்படை சிப்பாயை மடக்கி பிடித்து பழைய போலீசிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அடுத்த செய்தி. புலிகளின் ஆதரவு புலம்பெயர் மக்களுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி நாட்டுக்கு எதிராக சதி, அரசாங்கம் குற்றச்சாட்டு. இது காலமாக அரசாங்க தரப்பில் எதிர்கட்சியின் மீது சுமத்தப்பட்டு தேர்தல் காலங்களில் மாத்திரம் அதிகம். தேர்தல் காலங்களிலே தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்பிக் கொள்வதற்காக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது வழமையான ஒரு செயல். கிழக்கு மாகாண சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரும் நாடறிந்த இஸ்லாமிய பேச்சாளருமான சமூக சேவையாளருமான அஷேக் SSM ஹசன் மௌலவியின் மறைவு பாரிய வெற்றிடம் ஒன்று உருவாக்கியிருப்பதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்த அனுதாப செய்தியும் இன்றைய தினம் பிரசுரமாயிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் இலங்கைக்கு எதிரான விசாரணை ஐக்கிய நாடுகள் ஆணையை மீறிய செயல் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கு எதிரான விசாரணை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு வழங்கப்பட்ட ஆணையை மீறிய செயற்பாடு என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் இருக்கிற இலங்கை தூதுவர் தான் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியின் யதார்த்தபூர்வமான வலியுறுத்தல் இது வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி தெரிவித்த கருத்தை மையப்படுத்தியதாக இந்த சுபினை நந்தி தெரிவித்திருக்கிறார். அரசாங்கமும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இரண்டுமே இணைந்து ஒருங்கிட்ட தடத்திலே பயணித்தால் தான் நாட்டினுடைய அபிவிருத்தியை உறுதிப்படுத்த முடியும் என்று நேற்று முன்தினம் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்ற ஒரு மாநாட்டின் பொழுது தெரிவித்திருந்தார் அவர். வாக்கு வங்கிகளுக்காக எப்படியெல்லாம் தேர்தல் காலங்களில் அரசியல் நாடகம் ஆடப்படுகிறது என்பதற்கான ஒரு காட்சி இது. முட்டி என்பதற்கு அது காரணம் இருக்க வேண்டும். கனியினுடைய கேலி சித்திரம் அது. வீரகேசரி பத்திரிகையுடைய செய்திகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு மஹிந்தவையும் கோட்டாபையையும் பாதுகாக்கவே நிபுணர் குழு நியமனம், ஐக்கிய தேசிய கட்சியின் மங்கள் எம்பி குற்றச்சாட்டு.
இதிலே காணாமல் போனவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பரணவிதான தலைமையிலே ஒரு குழுவினை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அமைத்திருந்தார், மேக்ஸ்வெல் பரணவிதான. அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த குழுவினுடைய அதிகாரத்தை ஜனாதிபதி அவர்கள் நீட்டி இருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்திலே இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பிலும் அவர்கள் விசாரணைகளை நடத்தலாம் என்று. அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக டெஸ்மண்ட் டி சில்வா தலைமையிலான மூவரடங்கிய நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்திருக்கிறார். ஆகவே இந்த குழுவை அமைத்தது இருவரை பாதுகாப்பதற்காக என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மங்கள சமரவீர அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன். அரசியல் அபிலாஷைகளுக்காக வாக்கு வழங்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவித்தல் புதிய முகங்களையும் அல்லது இதுவரை அரசியலிலே நிரந்தர தன்மை கொண்டவர்களை யாரையுமே அதிகமாக வாக்காளர்களும் பொருட்படுத்துவதில்லை. ஏற்கனவே ஸ்திரத்துடன் இருப்பவர்கள் ஆனால் பரபலம் பொருந்தியவர்களைத்தான் தேடி அதிகமான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதுவரை காலம். ஆனால் தற்போது சில சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அங்கத்தவர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலம் ஐக்கிய தேசிய கட்சி என்பதும், தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உறுப்பினர்களுடைய ஆரம்ப காலம் சுதந்திர கட்சி சார்ந்தது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கொஞ்சம் பதிவு செய்வோம். என்றால் இந்த தேர்தல் காலத்திலே மக்கள் விழிப்புணர்வாவது மிக முக்கியம். தடையை மீறி இஸ்ரேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், பின்வாங்கியது பொதுபல சேனா, குழப்புவதற்கு பிக்குகள் முயற்சி, ஆனால் அது குழப்பமடையவில்லை, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான் கஜமுகன். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது தௌஜீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது மாளிகாவத்தையிலே. அந்த அமைப்பினுடைய பிரதான காரியாலயத்தில் இருந்து மாளிகாவத்தை வரை அவர்கள் பேரணியாக சென்று அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்தது இஸ்ரேலுடனான உறவுகளை இலங்கை அரசாங்கம் துண்டித்துக் கொள்ள வேண்டும், இஸ்ரேலுக்கு நல்ல ஒரு பாடத்தினை சர்வதேச சமூகம் புகட்ட வேண்டும், பலஸ்தீனத்தினுடைய காசா பெருநில பரப்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து அந்த அமைப்பு இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்கு சமாந்தரமாக மரதானையிலே பொதுபல சேனா அமைப்பினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய கலகொட அத்தஞான சார தேரர் அவர்கள் உள்ளிட்ட சிலர் இன்னும் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். பின்னர் போலீசார் அந்த இடத்திலே வந்து தலையிட்டு அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த இரண்டு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கும் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவை மீறி இருசாரரும் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட முயற்சித்தார்கள். பொதுபல சேனாவினுடைய முயற்சி அரங்கேறவில்லை. இருந்தாலும் அந்த ஏனைய அமைப்பினுடைய அந்த முயற்சி அரங்கேறி இருக்கிறது. அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை இதற்கு பின்னர் கடமையை செய்யுமா என்றால் அத்துமீறி செயற்படுத்தப்பட்ட விடயமாக இருந்ததனால், ஆம், இதற்கு முன்னரும் இப்படி அத்துமீறி செயற்பட்ட விடயங்கள் தொடர்பிலே அந்த குறித்த அமைப்பினுடைய தலைவர்கள் அதனோடு தொடர்புடைய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து அறிவுறுத்திய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த இடத்திலே நீதிமன்றம் எப்படியான ஒரு கடமையை செய்யும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து நீதித்துறையினுடைய செயற்பாட்டினை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், மாளிகாவத்தையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பொதுபல சேனாவினுடைய சில உறுப்பினர்கள் வாகனம் ஒன்றிலே அந்த பகுதியிலே பயணிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கும் போலீசார் தடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காலி வீதிக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பக்கத்தால் போருங்கள், இந்த பக்கத்துக்கு வர போலீசாருடைய கடமை பல அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கிறது கூறலாம். தவிர்த்திருக்கிறது போன்று இந்த விடயத்திலே காட்சி அளிக்கிறது. இதிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்த அமைப்பை சேர்ந்தவர்களை விட அதிகப்படியான கழகம் அடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் பேருவல தர்கா நகர் சம்பவம் கற்றுக் கொடுத்த பாடங்களை போலீசார் இந்த முறையிலே பின்பற்றி இருக்கிறார்கள் என்பது போல தெரிகிறது. அதே நேரத்திலே மாளிகாவத்தையிலே ஒன்று கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறவர்கள் நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்தும் வாகனங்களின் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலும் கூட இருக்கின்றது. ஆகவே அந்தந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிடுவதை விட நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி எதிர்ப்பினை வெளியிடுகின்ற ஒரு கலாச்சாரம் தான் இலங்கையினுடைய எந்த ஒரு இனத்தை சேர்ந்த அல்லது மதத்தை சேர்ந்த அமைப்பு முன்னெடுக்கின்ற ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த ஒரு கலாச்சாரம் இருந்து வருகிறது. பௌத்த போதனைக்கு எதிராக ஞானசார தேரர் பீடாதிபதிகளிடம் அமைச்சர்கள் குழு முறையீடு. அந்த குழுவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சிந்திக்க தோன்றுகிறது. ஆம் கஜமுகன், அத்தனை சொல் பிரயோகங்கள் மாத்திரமே இத்தனைக்கு. ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவின் விசாரணைக்கான கால வரையறை குறித்த முரண்பட்ட தகவல்கள் சுட்டிக்காட்டுகிறது பாதுகாப்பு அமைச்சு. அந்த முதல் கூறிய அந்த கால வரையறை சம்பந்தமான முரண்பட்ட தகவல்கள் பற்றி சுட்டிக்காட்டுகிறது. ஆமா, பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதே நேரத்திலே பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய
அவர்கள் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை என்னவென்று சொன்னால், அவர் அரசாங்கத்தினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இதிலே தடை செய்யப்பட்டவர்கள், இலங்கைக்கு வருவதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்று தேடப்படுபவர்களுடைய பட்டியலிலே இருந்த 3 பேரினை நீக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் வெளிநாட்டு அமைச்சுக்கு. ஆகவே வெளிவிவகார அமைச்சு அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து தடை செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியலில் இருந்தவர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறது. அடுத்த செய்தி, அச்சுறுத்துகிறது எபோலா. இது சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி. இதிலே ஒரு குறிப்பிட்ட செய்ய வேண்டும். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறது எபோலா என்கின்ற ஒரு ஏரி இருக்கின்றது. அந்த ஏரியினுடைய கரை பகுதியில் தோற்றப்பட்ட வைரஸ் என்பதனால் தான் அதற்கு இந்த பெயர் வந்திருக்கின்றது. இதுவரை காலமும் நைஜீரியா மற்றும் அது சார்ந்த அல்ஜீரியா, லைபீரியா, கினியா போன்ற நாடுகள், சிராலியோன் போன்ற நாடுகள் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இப்போது கானா போன்ற ஏனைய மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றிற்கும், ஐவரி கோஸ்ட் போன்ற நாடுகளுக்கும் இப்போது அறிவித்தல் விடுத்தப்பட்டதான் நேற்றைய தினம் சர்வதேச செய்திகள் சொல்லுகின்றது. இதனால் 2 சிரேஷ்ட வைத்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதை செய்வதற்கு ஸ்பெயின் பாதிரியார் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார் இதிலே பாதிக்கப்பட்டு. ஆகவே கொடிய நோயாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆமா, 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்த காலகட்டத்திலும் கூட இந்த எபோலா வைரஸை ஒட்டிய, எபோலா வைரஸுக்கு அமைவான ஒரு வைரஸினுடைய தாக்கம் இருந்து மக்கள் பெருந்திரளாக உயிர் நீத்திருக்கிறார்கள் என்கிற சில செய்திகளும் வரலாற்று காலத்திலே பதிவாகி இருக்கின்றன. யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளினுடைய ஜேபியினுடைய கேலி சித்திரம். ஜனாதிபதியுடைய கரத்திலே ஒரு டிராகன் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சங்கீதமாக சீனாவை மையப்படுத்தியதான ஒரு காட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது போன்ற அமைப்பை காட்டுகின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லாம். தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பு, சர்வதேச நிபுணர்கள் வேறு தரப்பை சந்திக்க முடியுமா, தெளிவான பதில் இல்லை என்கின்ற தலைப்பு ஒன்று இருக்கிறது. ஆமா, அந்த டெஸ்மண்ட் டி சில்வா தலைமையிலான 3 ஆலோசனை வழங்குவதற்காக இலங்கைக்கு வருகிறார்கள். இவர்கள் அந்த குழு இருக்கிறது தானே, மேக்ஸ்வெல் பரணவித்தான, இந்த குழுவுக்கு மாத்திரம்தான் ஆலோசனைகளை வழங்க முடியுமா, அல்லது அந்த குழுவினை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை, எதிர்கட்சிகளை, மாற்றுக் கொள்கையுடைய தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளை சந்திக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலே தெளிவான எந்த விதமான பதிலும் இல்லையா? இலங்கையின் சர்வதேச நிபுணர் குழுவை சந்திக்கும் அவசியம் கூட்டமைப்புக்கு இல்லை என்கின்றதை கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திர அவர்கள் பதிவு செய்து இன்றைய தினம் செய்தி பத்திரிகையில் செய்திருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், ஐக்கிய நாடுகள் சபையினால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் வசம் சென்று சாட்சிகளை சொல்வதற்கோ ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கோ அந்த காலத்தில் இருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டு வந்தது. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அமைத்த அந்த ஆலோசனை குழுவிற்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களுடைய விசாரணைக்கான ஆதாரங்களை வழங்குவதற்கான அவசியம் தங்களுக்கு இல்லை என்கிற கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத பட்டியலில் இருந்து 3 பெயர் நீக்கம். ஆகவே குறிப்பாக இலங்கை பயங்கரவாத நடவடிக்கை தொடர்புடைய வெளியிட்ட பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ள 3 தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து அதனை பரிசீலித்தே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் பெயர் நீக்கம் செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சினுடைய வீரியமான ஒரு செயற்பாட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தேகம் சார்ந்த விடயங்களை பதிவு செய்து பின்னர் அவர்களை கண்டு அவர்கள் தவறற்றவர்கள் என்று நியமிக்கக்கூடிய விடயம் ஓரளவு நியாயமாக இருப்பது போல் தெரிகிறது. நியாயமாக இருப்பது போல் தெரிகிறது. இந்த பட்டியலில் நீக்கப்பட்டு எந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறார்களோ தெரியவில்லை. அவர்கள் காலம் பதில் சொல்ல வேண்டும். கேபி அவர்களுடைய வரலாறு எங்களுடைய நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட 7,68,000 பேருக்கு அவசர உதவி தேவை, உலக உணவு திட்டம் எச்சரிக்கை. ஆகவே உலக உணவு திட்டமும் நேரடியாக இதுக்கே களமிறங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய செயற்பாடு முடக்கப்பட்டிருப்பதனால் உலக உணவு திட்டத்தினுடைய செயற்பாடுகளும் எவ்வாறு அந்த மக்களை சென்றடையும் என்பதிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதிலே குறிப்பாக நான் நினைக்கிறேன், அல்லது இதையும் கை கொண்டு ஒரு விசாரணை களம் தொடரலாமா என்றால் இதுவும் ஒரு மனித உரிமைக்கான உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவைகள், மனித தேவைகள். ஆகவே மனித உரிமைகள் சார்ந்த விடயம். இப்பொழுது இதிலே நாங்கள் ஒரு படிப்பினை கற்றிருக்கிறோம், ஒரு பாடத்தை கற்றிருக்கிறோம். அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகளும் முடக்கப்பட்ட நிலையிலே இலங்கையிலே மழை பொய்த்து ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த வறட்சியினால் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் ஓரளவு அதனால் இயலுமான முடியுமான அனைத்து உதவிகளையும் செய்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற அனைத்து உதவிகளும் அந்த மக்களுடைய முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இல்லை. ஆகவே இந்த இடத்திலே ஒரு ஆபத் பாந்தவனுடைய ஒரு உதவி தேவைப்படுகிறது, ஒரு கரம் நீட்டப்படுகிறது, அதனை பற்றுவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார்.
அந்த இடத்திலே அரசார்பற்ற நிறுவனங்கள் இதிலே நுழைய முடியாத ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி இருக்கிறார்கள். நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். அதே நேரம் சர்வதேச விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கத்தில் இவையும் மனித உரிமைகள் சார்ந்த விடயம். ஆகவே எல்லா பதிவுகளும் எல்லா அழுத்தங்களும் மீண்டும் அரசை இதுக்கு முன்னர் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்வு இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நான் கூறுகிற இன்னொரு விடயம் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இதே வறட்சி, இதே இடம்பெயர்வு குறிப்பாக சூடான் யுத்த களத்தின் போது இரு வகையான சூடான் கிளர்ச்சியாளர்களிடையே இடம்பெற்ற போது இடம்பெயர்ந்தனர் 10 மில்லியன் கணக்கான மக்கள். அந்நேரம் உலக உணவு திட்டம் வகையான உதவிகளை வழங்கும் போது கிளர்ச்சியாளர்கள் அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை, அது சார்ந்த அரசும் கொடுக்கவில்லை. அது மிகப்பெரிய ஒரு சர்வதேச குற்றமாக பதிவு செய்யப்பட்டதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். தென் சூடானுக்கும் சூடானுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த பிரச்சனையின் பொழுது இப்படியான நிலவரம் பதிவாகி இருந்தது. இதே நேரத்தில் நான் நினைவுபடுத்த வந்த விடயம் கஜமுகன், ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பான பிரேரணை தொடர்பிலே பேசப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே இங்கே மன்னார் திருக்கேதீஸ்வரத்திலே எந்த இடத்தில் தோன்றினாலும் ஒரு மண்டியோடு வந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த இடத்திலே அது ஒரு அபசகுணமாக இருந்தது. அதுபோன்று இப்பொழுது இன்னும் ஒரு விசாரணை நடைபெறுகின்ற காலத்திலே நாட்டினுடைய இன்னொரு பகுதியிலே வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஏதேனும் ஒரு வகையிலே மழை பொய்த்து போயிருக்கிறது. மழை பொய்த்ததை யாரால் நிறுத்த முடியும்? யமுனா ஏரி தனியாருக்கு விற்பனை. யாழ்ப்பாணம் நல்லூர் யமுனா ஏரியில் உள்ள காணி தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. அதாவது இதில் குறிப்பிட சங்கிலியின் இறுதி அரசன் ஆண்ட போது இந்த குறிப்பாக இந்த கிணறு இருந்ததாக சொல்லுகின்றார்கள். ஏரி அல்லது கிணறு, அது ஏரி என்று கூறுகின்றார்கள். அதிலே நீர் வறட்சியாவதே இல்லை, எப்போது நீர் மேல்நிலையிலே இருக்கும். அது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். இது அந்த காலத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் அதை செய்திருக்கின்றார்கள். இப்போது அது தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டதான ஒரு விடயம் இங்கே பேசப்படுகின்றது. ஆமா, யாழ் மாநகர மேயர் யோகேஸ்வரி பட்குணராசா கடிதம் ஒன்றின் மூலமாகத்தான் தனக்கும் கூட இதனை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது என்று கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நல்லூர் மந்திரிமனை என்கின்ற பகுதியும் கூட ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நீண்ட கால அடிப்படையிலே குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும், ஒரு இடம் விற்கப்பட்டமைக்கும் இன்னும் ஒரு இடம் குத்தகைக்கு விடப்பட்டமை தொடர்பிலும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை தனக்கு இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எது எவ்வாறாயினும் யாழ்ப்பாணத்தில் கூட கூறலாம். ஏனென்றால் அதை மிக முக்கியமான சுவடுகள், குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியிலே தமிழர்கள் வாழ்ந்த சான்றுகளுக்கு மிக முக்கியமானது. அவை பாதுகாக்கப்படாவிட்டால் வரலாறுகள் பிரிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, மழுங்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், இருட்டடிப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து, எனது நியமனத்தில் இந்தியாவின் பங்களிப்பு இல்லை கூறியிருக்கின்றார். யார் இவர்? இலங்கையிலே நடைபெறுகின்ற இந்த விசாரணை தொடர்பாக நியமிக்கப்பட்ட இந்திய நிபுணர் ஷௌஹால் என்று அவருடைய பெயர் இருக்கிறது. அவரை நியமித்தமை தொடர்பிலே அவர் இந்தியாவிலே பல்வித நீதிமன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர். ஆகவே இலங்கையினுடைய அந்த 3 அடங்கிய நிபுணர் குழுவுக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலே. அவர் கூறுகிறார், தன்னை நியமித்தமைக்கு இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான தாக்கமும் இல்லை என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். தேவை மோதல் இல்லாத உலகம். தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து பதிவிருக்கிறார்கள். நாங்கள் வெம்பி நொந்து கேட்பதும் இதைத்தான். அடுத்து நாங்கள் இங்கே பார்க்கிறோம், நவிப்பிழை அலுவலகத்தின் எந்த விதமான விசாரணையும் மேற்க மாட்டோம், இப்படி தன்னைத்தானே கற்றுக்கொள்வது போன்று எமது ஊடக அமைச்சர் தெரிவித்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் கேலியாக சித்திரத்திலே பிரதீப் அவர்கள். ஒரு நிமிடத்திலே நாங்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பதினுடைய தலைப்புகளை அவசரமாக பார்க்கலாம். சர்வதேச நிபுணர்கள் வேறு தரப்பை சந்திக்க முடியுமா? தெளிவான பதிலிலே நாங்கள் பார்த்தோம். கணவரை கொன்றவரை பழிவாங்குவதற்காக கூலிப்படையை தம்பியை கொன்றாராம். துலங்கியது கல்லுண்டாய் வெளி கொலையின் மர்மம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிலைமை இவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது. கொலையும் செய்வாள் பத்தினி என்ற காலத்திலே சரியாகத்தான் கொலையும் செய்வாள் பத்தினி. முல்லைக்காட்டில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டன. ஆகவே முல்லைத்தீவு காட்டிலே சிறுத்தை குட்டிகள் இருக்கின்றார்கள் இன்னும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்யலாம். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்கின்றோம். இன்று மெட்ரோ நியூஸினுடைய செய்தி, கொக்கட்டிச்சோலை மோதலில் காயமடைந்த 7 போலீசார் உட்பட 11 பேர் வைத்தியசாலையில். ஜீப் தீ வைத்து முற்றாக எரிப்பு, நிலைமையை கட்டுப்படுத்த ராணுவம் விசேட அதிரடி படையினரும் அழைப்பு என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. செய்தி பிரதான செய்தி, மெட்ரோவிலே நிலாவளி பிரதேசத்தின் 9 வீடுகள் அதிகாலையில் நுழைந்த நடமாடிய மர்ம நபர்கள் மோப்பனாய் உதவியிடம் போலீசார் தேடல். நிறைவாக ரொஜர்ஸ்க்கு இந்த போட்டிகள் நடைபெற்றிருந்தன. அதிலே பிரான்ஸ் நாட்டினுடைய வீரர் சொங்கா கிண்ணத்தை சுவீகரித்தார். அதே நேரம் சர்வதேச தரப்பட்டியலில் டெஸ்டிலே நமது சங்கா முன்னைக்கு வந்துவிட்டார். இன்று நான் ஏன் இதை எடுத்தேன் என்றால், SSC மைதானம் இலங்கையில் அதிகப்படியான ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற பெருமையை சங்கக்காரருடன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் மஹேர ஜெயவர்தன அவர்களுடைய இறுதிப் போட்டி அவரது சொந்த மைதானத்தில் இடம்பெறுவது சுவாரஸ்யம். ஆகவே குறிப்பாக
இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோருக்கும் விடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. குறிப்பாக இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு இலவசமாக டிக்கெட்டுகள் கிடைப்பதற்கு பல வாய்ப்புகளை இலங்கை கிரிக்கெட் சபை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அதில் காதல் உள்ளவர்கள் நிச்சயமாக ஆதலால் நீங்கள் மகிழவை காதல் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. SSC மைதானத்துக்கு செல்லுங்கள், பாருங்கள், அவருக்கான பாராட்டுகளை கொடுங்கள். அதே நேரம் இன்னும் ஒரு சாதனைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு இரட்டை சதம் அல்லது 150 ஓட்டங்களுக்கு மேல் சங்கக்கார் எடுப்பாராக இருந்தால் இதுவரை காலமும் புள்ளி தரப்படத்திலே 942 புள்ளிகளோடு பொண்டிங் அவர்கள் நிலைநிறுத்திய சாதனை தான் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். முந்தைய பிரஸ் ரிலீஸ்ல நாளை சந்திப்போம். நன்றி கோகுல். பாகிஸ்தான் அணியும் கூட தன்னுடைய சுதந்திர தினத்திலே இந்த போட்டிகளை களமிறங்குகிறது. நன்றி. இது பார்ப்போம்.